Hi students, welcome to Last Minute Maths channel. நம்ம சேனலுக்கு subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் next exercise videos எல்லாம் notification வரும். Exercise 2.5ல first sumல என்னன்னா check whether the following sequence are AP. APA அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம APA அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம AP சீரீஸ்னா என்ன அதெல்லாம் தெளிவாக படித்து வச்சுக்கணும். இது எத்தனை 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் T2 அதாவது ரெண்டாவது டேர்ம் வந்து என்னது A-5, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்தது A-3. A-5 மைனஸ் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் பார்த்தீங்க A+3 வந்துடும். இப்போ -A+A கேன்சல் ஆகிரும். ஆன்சர் உங்களுக்கு என்ன -2. நெக்ஸ்ட் என்ன, மறுபடியும் அடுத்த டேர்முக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது T3 - T2. T3 minus T2 என்னது, T3யோட டேர்ம் என்ன நமக்கு A-7, T2 A-5, இது ரெண்டையும் மைனஸ் பண்ண -A+A கேன்சல் ஆகிடும். -7 + 5 என்னது -2. அப்போ 1 and 2லேருந்து T2 - T1 = T3 - T2. அப்போ இந்த ரெண்டு டேர்மும் ஈக்குவலாக இருந்ததுன்னா நமக்கு என்னது கிவன் சீக்வன்ஸ் இஸ் an AP. செகண்ட் சப்டிவிஷன் எழுதிக்கோங்க. செகண்ட் டேர்ம் என்னது T2 - T1 என்னது 1/3 - 1/2. ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே 2ஆல் மல்டிபிள், இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணணும், இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ எல்சிஎம் என்ன 3 2s 6 வரும், மேலே 2 - 3 வரும். 2 - 3 என்னது -1. நெக்ஸ்ட்டு T3 - T2. T3 டேர்ம் என்ன 1/4, T2 வந்தது 1/3. அப்போ 1/4 - 1/3, இதுக்கு எல்சிஎம் வந்து 12 வரும். அப்போ இங்கே 4ஆல் மல்டிபிள் பண்ணணும், இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 - 4 வரும். 3 - 4 என்னது -1/12. இப்போ நமக்கு என்ன தெரியுது, இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லையா? T2 - T1 நாட் ஈக்குவல் டு T3 - T2. அப்போ திஸ் இஸ் நாட் அட் AP. தேர்டு சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் எழுதிக்கோங்க. T2 - T1 எவ்வளோ, நிறைய சீக்வன்ஸ் இருக்கிறதுனால நிறைய டேர்ம் போட்டுக்கலாம். அதாவது டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். ஒவ்வொரு டேர்முக்கு இடையில டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருந்தாலே அது AP. ஓகே, இப்போ T2 - T1 13 - 9 = 4. T3 - T2 ஒரு 2 சம் தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்து போட போட அப்படியே பழகிடும். அப்போ 17 - 13 என்ன 4, 21 - 17 என்ன 4, 25 - 21 என்ன 4. அப்போ எல்லா டேர்மும் காமனாக இருக்குது. ஸோ த கிவன் ஈக்குவேஷன் இஸ் an AP. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் -1/3 0, 1/3 2/3. பையில் இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம், சிம்பிளாக முடிஞ்சிடும். T1லேருந்து 0 - -1/3, அப்போ ப்ளஸ் ஆயிரும், 1/3 வந்துடும். அடுத்து 1/3 - 0, 1/3 - 0 என்ன வரும் 1/3. அடுத்து 2/3 - 1/3, 2/3 1/3 டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ மேலே அப்படியே மைனஸ் பண்ணால் போதும். 2 - 1 1/3 ஈக்குவலாக இருக்குது. therefore the given equation is AP. ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா 1 - 1 மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். T2 - அதாவது -1 - 1 -2. அடுத்து 1 - -1, இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ +2 வந்துடும். அடுத்து T4 என்ன இருக்குது -1 இருக்குது, -1 -2. இப்போ -2 +2 -2 மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு. ஹேன்ஸ் த கிவன் equation is not an AP. Thank you.